Hi guys, welcome to today's learning video. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெரி பிக் கேப் டவுன் இன் போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. திஸ் இஸ் பிகாஸ் டியூ டு ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர். ஸோ ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் 1500 பாயிண்ட்ஸ் இருந்தது. ஃபிலிம் டவுன் ட்ரெண்டு தரனா நேற்று வந்து ட்ரேட் எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆகி அது திரும்பி வந்ததுனால காலையில் டே க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி டுடேஸ் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட நீங்கள் நிஃப்டியில் எடுத்தேன். நிஃப்டி எக்ஸ்பீரியங்கிறது கொஞ்சம் மோட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பி சைடு என்ட்ரி எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 minutes இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த டே ஹையை பிரேக் பண்ணாமல் கீழே இருந்தது. அண்ட் ப்ரீமியம் சேரில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தோம். விவாவுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இதை வந்து எஸ்எல்எஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2. ஸோ ஆல்மோஸ்ட் 90 நான் வந்து ஜிடிடி ஆர்டர் போட்டேன். பிகாஸ் இன்றைக்கி வாலிட்டிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு அந்த ப்ரைஸ் தான் செல் ஆயிரும் அப்படின்னு. பட் unfortunately we just missed some 1:12. பட் 1:12 எடுத்துக்க முடியாது. நம்ம ட்ரைலிங் எஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தா கூட 1:9. ஸோ நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துருக்கும். ஸோ எக்ஸ்பைரி அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரம் 160 to 59 60 100 பாயிண்ட் குறைச்சிருக்கான் வித்தின் 10 minutes. ஸோ எக்ஸ்பைரி அப்போ இட் இஸ் பெட்டர் டு ரெடியூஸ் யுவர் லாட் சைஸ். ஸோ லாட் சைஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணுறீங்களோ ரிஸ்க்கும் கம்மியாகும். ஸோ எஸ்எல்இ டச் அப்னா டே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஆர்டர்ஸ் பாருங்கள். ஸோ 64 நம்ம என்ட்ரி ப்ரைஸு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு இன்னொரு குவான்டிட்டி போடலாங்கும்போது 71 ஆர்டர் பை ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஃபைன். ஸோ டோட்டலாக வந்து 150 குவான்டிட்டி தான் போட்டிருந்தேன். 90க்கு வந்து ஜிடிடி செட் பண்ணனால அது வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ ஜிடிடி ஆர்டர் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கொஷின் இருந்தது அப்படின்னா கிளிக் பண்ணி இங்கே கிரியேட் ஜிடிடி எப்படி கொடுத்திங்கன்னா ட்ரிகர் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் எங்கே ட்ரிகர் ஆகணும், எவ்வளோ குவான்டிட்டி, என்ன டார்கெட் ப்ரைஸ், என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணணும், அதே மாதிரி டார்கெட் எவ்வளோ குவான்டிட்டி என்ன ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் ப்ளேஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஜிடிடி ஆர்டர் அதான் ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து மேனுவலாக வந்து எஸ்எல் மாடிஃபை பண்ணுறதுக்கு தேவையில்லை. பட் ஜிடிடி வந்து என்ஆர்எம்எல் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ எம்ஐஎஸில் வாங்குறீங்க, இன்டர்டேயில் வாங்குறீங்க அப்படின்னா ஜிடிடி வந்து அந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ ஜிடிடி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் என்ஆர்எம்எல்ல போட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸோ நீ செகண்ட் ட்ரேட் எடுக்கிற ஐடியா இல்லை, நான் வால்ட்டில் அதிகமாக இருக்கிறதுனால. அண்ட் கில் ஸ்விட்ச் போட்டு நம்ம டே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ மேபி ஃபெப்பில் ஓகே. ஸோ 0.382. ஸோ இந்த ஜோன் வந்து இந்த கேப்பை வந்து கவர் பண்ணலாம். தட் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். பட் ஸோ ஆஸ் வி டன் ஃபார் த டே, வி ஜஸ்ட் க்ளோசிங் ஃபார் டுடேஸ் ட்ரேட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. ஸோ கைஸ், என்ட்ரி எடுத்து நம்ம வியூ மேலே என்ட்ரி எடுத்து கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் வந்து தன்னு யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதில் வந்து ட்ரேடிங் வியூ சாட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் திஸ் வாஸ் ஆர் லைவ் பொசிஷன். ஸோ அந்த டே ஹை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பி சைடு கான்ட்ராக்ட் வேல்யூவில் வில் ஹேவ் அ குட் மொமெண்டம். ஸோ நம்ம கரெக்டாக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறனால டார்கெட் ப்ரைஸ் வந்து டக்குனு ரீச் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் ரீச் ஆனே ஆட்டோமேட்டிக்காக செல் ஆயிரும். நம்ம வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ தட்ஸ் இட்.